ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பேர் தான் அரவிந்த். என் சித்தியின் மகள் என் வீட்டிற்கு வந்த பொழுது வரப்போகும் சில நாட்களில் என் வாழ்க்கையில் என் இதயத்தையும் மனதையும் உழுக்கப் போகும் என்று எனக்கு அப்போது தெரியாது. நான் சற்றும் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவள் பெயர்தான் பவித்ரா. அவளுக்கு வயது இப்போது 22 தான். நல்ல நிறம், அழகாக இருப்பாள். அவள் அழகு அப்படியே இதயத்திற்குள் இறங்கிவிடும். எனக்கு அப்போது வயது 25. ஒரு தனியார் கம்பெனியில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா தனது வேலைகளில் பிஸியாகவே இருப்பார். அம்மா நாள் முழுவதும் வீட்டு வேலைகளிலே முழுகியிருப்பார். எந்த நேரமும் பெரும்பாலும் அலுவலகத்திலோ அல்லது என் அறைகளிலோ தான் என் நாட்கள் கழியும். ஆனால் பவித்ரா எப்போதுமே எங்கள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாலோ அன்றிலிருந்தே வீட்டின் சூழலே மாறிவிட்டது. அவள் மேல் படிப்பிற்காகத்தான் இங்கே வந்திருந்தாள். நகரத்தில் இருந்தால் நல்ல கல்லூரியில் சேரலாம் என்று சொல்லி அப்போது என் சித்தி சொல்லி இருந்தாளாம். ஆனால் அவள் வந்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணமும் இருக்கும் என்று எனக்கு அப்போது தோன்றியது. ஏனெனில் பல முறை அவளது பார்வை என் மீது நிலைக்கும் பொழுது ஏதோ சொல்ல துடிப்பது போலவே எனக்கு தோன்றும். முதல் நாள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. அவள் என் அம்மாவுக்கு உதவினாள். என் அறைக்கு நேர் எதிரே உள்ள அறையில்தான் அவள் பொருட்களை வைத்திருந்தாள். மாலையில் நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பி போது அவள் ஹாலில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தாள். நான் கதவை திறந்தவுடன் அவளது பார்வை என் மேலே விழுந்தது. அவள் மென்மையாக புன்னகைத்தாள். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த புன்னகை எனக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான ஒன்றை ஏற்படுத்தியது. அடுத்த நாளில் இருந்து அம்மா அவளை வீட்டு வேலைகளை செய்ய சொன்னார். ஆனால் நான் ஒன்றை கவனிக்க தொடங்கினேன். நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவள் ஏதோ ஒரு சாக்கை சொல்லி எனக்கு அருகிலே வந்து சுற்றி சுற்றி உட்காருவாள். சில சமயம் தண்ணீர் கொண்டு வருவாள். சில சமயம் நான் உங்களுக்கு தேநீர் போட்டு கொண்டு வரவா என்று கேட்பாள். அந்த அண்ணா என்ற சொல்லில் கூட ஏதோ ஒரு குறும்பும் விசித்திரமும் தான் கலந்திருக்கும். ஒரு மாலை அலுவலகத்தில் இருந்து திரும்பி என் அறைக்கு சென்ற பொழுது அவள் அங்கே நின்று என் அலமாரியில் ஏதோ தேடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். நான் ஆச்சரியத்துடன், நீ இங்கே என்ன செய்கின்றாய் என்று நான் கேட்டேன். அவள் சற்றும் பதற்றம் அடைந்தாள். ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் அவளது குரலில் ஒரு பயமும் நடுக்கமும் தெளிவாக தெரிந்தது. ஏதோ ஒன்றை தேடுவது போல அவள் தெரிந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். பிறகு எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறிவிட்டேன். ஆனால் அன்றிலிருந்து எங்களுக்குள் ஒரு சொல்லப்படாத விசித்திரமான உறவு உருவாக தொடங்கியது. அன்று இரவு நான் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது கதவு மெதுவாக திறந்தது. பவித்ரா உள்ளே வந்தாள். அவள் கையில் அப்போது நறுக்கிய பழங்களும் தட்டு நிறைய வைத்திருந்தாள். நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லை, அதனால் கொஞ்சம் பழங்கள் கொண்டு வந்தேன் என்றாள். நான் புன்னகையுடன் நன்றியும் சொன்னேன். ஆனால் அவள் அந்த தட்டை கொடுத்தபோது எனக்குள் ஏதோ ஒரு அன்பு உருவாக தொடங்கியது. அடுத்த சில நாட்களில் இந்த தொடர்ச்சி இன்னும் அதிகரித்து, சில சமயம் அவள் என் சட்டையை அயன் செய்து தருவாள். சில சமயம் இரவு நேரத்தில் கதவை தட்டி தூக்கம் வரவில்லையா என்று கேட்பாள். ஒரு நாள் அம்மா மற்றும் அப்பா உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். வீட்டில் நானும் பவித்ராவும் மட்டுமே தான் இருந்தோம். அது மதிய நேரம். ஒரு மின்சாரமும் தடைப்பட்டிருந்தது. மின்விசிறி கூட ஓடவில்லை. காற்றும் சிறிது கூட அசையவில்லை. நான் என் அறையில் இருந்தேன். அவள் உள்ளே வந்து, நான் இங்கே அமரட்டுமா என்று கேட்டார். நானும் சரி என்றேன். அவள் எனக்குள் அருகிலே அமர்ந்தாள். மெல்ல மெல்ல பேசி கொண்டிருக்கும் பொழுது அவள் என் கையை பிடித்திருந்தாள். இது தவறு என்று எனக்கு தெரிந்திருந்தது. நான் அவளை பார்த்தேன். அடுத்த நொடியே அறைக்குள் ஒரு விசித்திரமான அமைதியும் நிலவியது. அன்று தொடங்கிய அன்பு மற்றும் ஒரு ரகசியம் நிறைந்த காதலின் ஆரம்பம்தான். இதை அம்மா அப்பா ஒருவேளை அனைத்துமே சிதறியிருக்கும். அன்றே தினத்தில் பிறகு எங்களுக்குள் எந்த தடையுமே இல்லாமல் போயிருக்கும். இந்த காதல் தவறானது.
சமூகம் இதை ஒருபோதும் ஏற்றுக்காது என்று எனக்கும் தெரியும். ஆனால் பவித்ராவுடன் உண்டான காதல் எனக்கு ஒரு போதை போலவே இருந்தது. அடுத்த நாள் அம்மாவும் அப்பாவும் திரும்பிய போது நாங்கள் இருவருமே எதுவும் நடக்காதது போலவே காட்டிக்கொண்டோம். இப்பொழுது எங்களுக்குள் ஒரு விசித்திரமான காதல் கதையும் தொடங்கிவிட்டது. பகலில் நாங்கள் மிகவும் சாதாரணமாகத்தான் இருப்போம். ஆனால் இரவு ஆனால் ஏதோ ஒரு சாக்கை சொல்லி நாங்கள் தனியாக சந்தித்து கொள்வோம். ஒரு இரவு நான் என் அறையில் புத்தகம் படித்து கொண்டிருந்த போது அப்பொழுது கதவில் மெல்லிய தட்டலும் கேட்டது. நான் கதவை திறந்து பார்த்தபோது அங்கே பவித்ரா நின்று கொண்டிருந்தாள். அவள் என்னை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு உள்ளே வந்து கதவையும் மூடினாள். உண்மையில் அன்று இரவு ஆனால் இவற்றுக்கு இடையே நான் அவளுடைய கண்களில் ஒரு விதமான பயமும் ஏற்பட தொடங்கியது. அவள் என்னிடம் ஏதோ ஒன்றை மறைக்கின்றாள் என்பது மட்டும் எனக்கு தெளிவாக புரிந்தது. ஒரு நாள் நான் அவளிடம் கேட்டேன், பவித்ரா, என்ன விஷயம்? உனக்குள் ஏதோ ஒரு பயம் இருக்கின்றதா என்று கேட்டேன். அவள் புன்னகைத்துவிட்டு, இப்பொழுது வேண்டாம், சரியான நேரம் வரும் பொழுது நான் சொல்கின்றேன் என்றாள். எனக்கு புரியவில்லை. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் என் மனதில் ஒரு கேள்வி விதித்து விட்டனர். நாட்கள் நகர நகர எங்கள் காதல் இன்னமும் ஆழமாகி போய்விட்டது. சில நேரங்களில் சமையலறையில் சந்தித்து பேசுவோம். சில சமயம் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் என் அருகில் அமர்ந்து கொள்வாள். பிறகு ஒரு நாள் அம்மா அப்பா 3 நாட்களுக்கு கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. இப்பொழுது வீட்டில் நானும் பவித்ராவும் மட்டும்தான். முதல் நாளிலேயே சூழல் சற்று விசித்திரமாகத்தான் இருந்தது. மதியம் அவள் சொன்னாள், இன்று நாம் இருவரும் சேர்ந்து சமைப்போம் என்றாள். அவள் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது அவளுடைய கண்களில் ஒரு மௌனமும் தெரிந்தது. அது பல விஷயங்களை பேசி கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் எங்கள் கண்கள் பேசி, என் பெற்றோர் ஊரிலிருந்து திரும்புவதற்கு முந்தைய கடைசி இரவு நாங்கள் அறையில் இருந்த பொழுது அவள் திடீரென்று சொன்னாள், சரத், நான் உன்னிடம் ஒன்று சொன்னால் நீ என்னை விட்டுவிட மாட்டாயா என்று கேட்டாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். அப்படி என்ன விஷயம் என்று கேட்டேன். அவள் ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு சொன்னாள், நான் இங்கே படிப்பதற்காக வரவில்லை, உன்னை பார்ப்பதற்காக மட்டுமே வந்தேன் என்றாள். நான் ஏற்கனவே என் மூச்சு நின்று விடுவது போல்தான் எனக்கு அப்போது தோன்றியது. எனக்கு என்ன பேசுவது என்று சிறிதும் தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தேன். அவள் என் கண்களை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சொல்வதற்குள் அறைக்குள் வெளியே அம்மாவும் அப்பாவும் திரும்பி வரும் சத்தமும் கேட்டது. அந்த பேச்சு அங்கேயே நின்று விட்டது. ஆனால் என் மனதில் பதற்றம் இன்னும் அதிகரித்தது. அப்போது பவித்ராவிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கின்றது என்பது எனக்கு தெரிந்தது. ஒருவேளை அந்த ரகசியம் எங்கள் காதலை இன்னமும் பலப்படுத்தும் அல்லது முழுமையாக உடைத்துவிடும். அம்மா அப்பாவின் குரல் கேட்ட உடனே பவித்ரா சற்றென்று பேச்சை நிறுத்தி கொண்டாள். ஆனால் என் மூளையில் அவளுடைய அந்த பாதியிலேயே நின்ற வார்த்தைகள் அப்போதே ஒலித்து கொண்டேதான் இருந்தது. நான் ஏற்கனவே உண்மையில் அவள் என்ன சொல்ல வந்திருப்பாள் என்று இரவு படுக்கையில் நான் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்த போது பவித்ரா அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள். ஆனால் அவள் சொல்லப்படும் ஏதோ ஒரு உண்மை அவளிடம் இருக்கின்றது என்று எனக்கு தோன்றியது. அடுத்த நாள் வீட்டின் சூழல் சாதாரணமாக இருந்தது. ஆனால் எங்களுக்குள் இருந்த சூழல் மாறிவிட்டது. அவளுடைய கண்களில் இன்னும் அதே பழைய காதலும் அன்பும் இருந்தது. ஆனால் எங்கோ ஒரு பயமும் தெளிவாகவும் தெளிந்தது. அன்று மாலை அம்மா அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் வெளியே அப்போது பால்கனியில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது பவித்ரா வந்தாள். அவளின் கைகளில் 2 காஃபி கப்புகளும் இருந்தது. ஒன்று என்னிடம் கொடுத்துவிட்டு, இன்று இரவு என் அறைக்கு வந்து என்னை பார் என்று மெதுவாக சொன்னாள். அவள் குரலில் இதற்கு முன் நான் கேட்டிராத ஒரு தீவிர தன்மையும் இருந்தது. இரவு அனைவரும் உறங்கிய பிறகு நான் சத்தமில்லாமல் அவள் அறைக்கு சென்றேன். அவள் ஜன்னல் ஓரம் நின்று கொண்டிருந்தாள். நிலவெளி அவள் முகத்தில் வெள்ளி படலமாக படிந்திருந்தது. அவர் திரும்பி என்னை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். ஆனால் பிறகு அவள் என்னிடம் உண்மை ஒன்றை சொல்லப் போகின்றேன் என்றாள். ஆனால் அந்த வாக்கு அப்போது உண்மையை அறிந்த பிறகு என்னை வெறுக்க மாட்டாயே என்றாள்.
என் இதயம் வேகமாக துடிக்கவும் தொடங்கியது. பவித்ரா, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்றேன். அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். என் கண்கள் கலங்கிய போது, நான் இங்கே வந்ததற்கு காரணம் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்றாள். இதை கேட்டவுடன் என் காலடியில் இருக்கும் பூமி என்னை சிதறடிப்பது போல் எனக்கு தோன்றியது. சில நொடிகள் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவேளை இது விளையாட்டாக இருக்குமோ? அவள் கண்களில் கண்ணீரும் முகத்தில் நடுக்கமும் தெரிந்தது. இது என்னவென்று கேட்டேன். 1 வருடத்திற்கு முன்பு அப்பா சொன்னதை கேட்டு எனக்கு திருமணமும் நடந்தது. ஆனால் என் கணவர் ஒரு மோசமான மனிதன். குடித்துவிட்டு என்னை அடிப்பதோடு மட்டுமின்றி என் மீது சந்தேகமும் படுவான். நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் அவன் எல்லை மீறிவிட்டான். நான் என் வீட்டிற்கு வந்து விவாகரத்தும் கேட்டேன். ஆனால் அப்பா என்னை வீட்டிற்குள் வைத்து பூட்டி விட்டார். எப்படியோ அம்மாவிடம் பேசி உண்மையை அப்போது சம்மதிக்க வைத்தேன். இங்கே வர அனுமதி வாங்கினேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் ஏன் என்னிடம் வந்தாய் என்று நான் கேட்டபோது அவள் என் கைகளை பிடித்து கொண்டு, ஏனென்றால் நான் உன்னை கல்லூரி காலத்திலிருந்து விரும்புகின்றேன். நீ கிராமத்திற்கு வந்த பொழுது உன்னை முதன் முறையாக பார்த்தேன். அன்றிலிருந்து நீ என் இதயத்தில் குடியேறிவிட்டாய். நான் இங்கே வந்தால் ஒருவேளை நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று நான் அப்போது தயங்கி நின்றேன். ஒரு வேளையில் நான் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. ஒரு கட்டத்தில் நானும் அவளது வார்த்தைகளை கேட்டவுடன் என் இதயம் கனமானது. ஆனால் அதே சமயம் எங்களுக்குள் விசித்திரமான பொறாமையும் எழுந்தது. அவள் ஏற்கனவே ஒருவனுக்கு மனைவியாக இருந்திருக்கின்றாளே என்ற எண்ணம் ஒரு வலியை எனக்கு கொடுத்தது. இருப்பினும் அவளது கண்களில் இருந்த உண்மையும் அவளது வேதனையும் என் கேள்விகளை எல்லாம் அடக்கிவிட்டனர். நான் அவளை என் கைகளில் ஏந்தி கொண்டு, நீ இப்பொழுது என்னுடன் இருக்கின்றாயா? இனி வேறு எதுவும் முக்கியமில்லை என்றேன். அவளது கண்களில் கண்ணீர் வலியும் எங்கள் உண்மையான அன்பும் இணைந்து யாராலும் உடைக்க முடியாத ஒரு பந்தத்தை உருவாக்கினது. ஆனால் எனக்கு தெரியவில்லை, பவித்ராவிற்கு துணையாக இருப்பது அவளது எளிதல்ல என்பது. எனக்கு அப்போதுதான் புரிய தொடங்கியது. அவனது கணவன் அவனை தேடிக்கொண்டு எங்கள் நகரத்திற்கே வந்து விட்டான். அந்த இரவிற்கு பிறகு எங்களுக்குள் எந்த தயக்கமும் இருக்கவில்லை. நாங்கள் இப்பொழுதே அன்பாலும் காதலாலும் இதயத்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாகிவிட்டோம். ஆனால் பவித்ராவின் கடந்த கால நிகழ்வு இன்னும் எங்களை சுற்றியே ஆட்டி கொண்டிருந்தது. அடுத்த வாரமே விசித்திரமான சம்பவங்கள் நடக்க தொடங்கின. யாரோ ஒருவர் வீட்டின் வெளியே நின்று மணிக்கணக்காக வேடிக்கை பார்த்தார். தெருமுனைகளில் நின்று கொண்டு அவர் சிறிது நேரம் பேசியே கொண்டிருந்தார். அப்போது ஒரு தெருமுனையில் ஒரு பைக்குக்காரன் தினமும் அவன் அந்த இடத்திலே சுற்றி சுற்றி வருவான். பிறகு மறைந்து விடுவான். நான் இதை பற்றி சொன்னபோது பவித்ராவின் முகம் வெளியேறி போனது. யார் அவன் என்று நான் கேட்பதற்கு என் கணவர் அல்லது இந்த உலகம் யாரை என் கணவரை என்று நினைக்கின்றதோ அவன் என்று மெதுவாக சொன்னாள். நான் அவள் சொன்னதை கேட்டு எனக்குள் கோபமும் பயமும் ஒரு சேர எழுந்த பொழுது, ஆனால் இது எது நடந்தாலும் அவளை தனியே விடமாட்டேன் என்று நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். ஒரு இரவு அம்மா அப்பா ஒரு திருமண விஷயத்திற்கு சென்றிருந்தார்கள். வீட்டில் நானும் பவித்ராவும் மட்டும்தான் இருந்தோம். அப்போது கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்ட பொழுது நான் கதவை திறந்தபோது அங்கே அதே மனிதன் நின்று கொண்டிருந்தான். உயரமான உருவம், கண்களில் இரத்தம் எரிந்து கொண்டிருந்தது. அவன் என்னை மேலிருந்து கீழ் வரை முறைத்து கொண்டே இருந்தான். அறைக்கு வெளியே வந்த பவித்ராவை பார்த்தான். ஓ, நீ இங்குதான் ஒளிந்து கொண்டிருக்கிறாயா என்று அவன் குரலில் கோபம் வெளியே வந்தபோது பவித்ரா என் பின்னால் மறைந்து கொண்டாள். நான் அவனை அதட்டி, இங்கிருந்து உடனே கிளம்பு, இல்லை என்றால் போலீஸை அழைத்து விடுவேன் என்றேன். ஆனால் அவன் ஏளனமாக சிரித்தான். போலீஸா? உன் சகோதரி என்று சொல்லிக்கொள்ளும் இவள் என் மனைவி. நான் அவளை இங்கிருந்து கூட்டிச் செல்லவே வந்தேன் என்றான். அவனது வார்த்தைகளை என் இரத்தமே கொதிக்க வைத்தனர். நான் அவனை வெளியே தள்ள முயன்றேன். ஆனால் அவன் என்னை தள்ளிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் கைகளில் ஒரு இரும்பு தடியும் இருந்தது. நான் எப்படியோ அவனது கையை பிடித்து கொண்டு எங்களுக்குள் பலத்த சண்டையும் நடந்தது. பவித்ரா அலறி போனாள். அப்பொழுது நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவனை நினைத்து நிலைய கதவின் ஓரத்தில் மோதச் செய்தேன். அவன் தடுமாறி விழுந்தான்.
ஆனால் மீண்டும் எழுந்து அப்போது தடியை சுழற்றினேன். அது என் தோளில் பலமாக தாக்கியது. வலியால் துடித்து போனேன். ஆனாலும் நான் விட்டு கொடுக்கவில்லை. இறுதியாக நான் அவனை தரையில் தள்ளிவிட்டு அவனிடமிருந்து தடியை பிடுங்கி கொண்டு அவனை வெளியே தள்ளி கதவை உள்பக்கமாக பூட்டினேன். நாங்கள் இருவருமே பயத்தில் நின்று கொண்டிருந்தோம். பவித்ராவின் கண்களில் பயத்துடன் சேர்ந்த ஒரு விதமான விசித்திரமான காதலும் தெரிந்தது. அன்று இரவுதான் அவளை பிடித்து கொண்டு, இனி என்ன நடந்தாலும் சரி, உன்னை யாரிடமும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றேன். பிறகு நாங்கள் உலகத்தின் பயத்தையும் வலியையும் அந்த நொடிகளில் நாங்கள் மறந்தோம். அடுத்த நாள் நான் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தேன். பவித்ராவின் பெயரை சுத்தப்படுத்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடங்கினேன். மாதக்கணக்கான போராட்டத்திற்கு பிறகு அவளுக்கு விவாகரத்தும் கிடைத்தது. அவள் இப்பொழுது முழுமையாக என்னுடையவள் ஆகிவிட்டாள். சமூகத்தின் பார்வையிலும் சரி, இதயபூர்வமாகவும் சரி, அவள் ஏற்கனவே என்னுடையவள் ஆனாள். ஆனால் இந்த பயணம் எங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது. காதல் என்பது வெறும் ஆசை மட்டுமல்ல, அது துணிச்சலும் ஒரு போராட்டமும் கூட. இது எங்களது திருமணமாய் முடிந்தது. 1 வருடமும் ஆகின்றது. ஒவ்வொரு மழைக்கால இரவிலும் அவள் என் அருகில் இருக்கும் பொழுது அவளது கண்களில் அதே பழைய காதலையும் முகத்தில் அதே மெல்லிய புன்னகையும் நான் பார்க்கின்றேன். இப்பொழுது எனக்கு தோன்றுகின்றது, என் சித்தி மகள் அன்று என் வீட்டிற்கு வந்த பொழுது என் வாழ்க்கையில் வீசிய அந்த புயல் இன்று எனது மிகவும் அழகாக இலக்காக மாறி இருக்கின்றது. இந்த கதை முற்றிலும் கற்பனையாகத்தான் இதை எழுதியிருக்கின்றோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.